நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம்ங்க. இந்த இடத்துல இவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இப்போ இவங்க பெல் கான்கிரீட் தான் போட்டிருக்காங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்களுக்கு இடம் குறைவாக இருக்குங்க, அதனால இந்த டேங்கை எங்களுக்கு ஹால்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டோ இல்லை ஸ்டோர் ரூமோ கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் காரை கூட பார்க் பண்ணிக்கலாம். 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட நீளத்தை குறைக்கணும்னா நீளத்தை குறைச்சி, அகலத்தை குறைக்கணும்னா அகலத்தை குறைச்சி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களை இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போங்க. இப்போ குழி எடுத்தாச்சுங்க, உள்ளே எம்சாண்டை கொட்டிட்டாங்க, பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்க் இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செப்டிக் டேங்க் நிறையிற மாதிரி இந்த டேங்க் உங்களுக்கு என்றைக்கும் நிறையாது. இந்த டேங்கை நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ள மனித கழிவுகள் வரவே உள்ளே இருக்கிற பாக்டீரியா அந்த மனித கழிவுகளை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டம் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க நாங்கள் ட்ரைனேஜில் விட்டுக்கிறோம்னு சொல்லியிருந்ததுனால இங்கே அந்த மாதிரி தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிறதுனால பாக்டீரியாவுக்குமே நம்ம 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்குமே நம்ம பயணியர் பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.